பண்ணையார் வீட்டில் ஒரு எலி தனது இரவு நேர உணவை தேட புறப்பட்டது. அப்போது வீட்டின் பண்ணையாரும் அவரது மனைவியும் ஒரு பார்சலை பிரித்து கொண்டிருந்தார்கள். ஏதோ நாம் சாப்பிடக்கூடிய பொருள்தான் உள்ளே இருக்கின்றது என்று ஆவலோடு பார்த்தது எலி. ஆனால் அவர்கள் வெளியே எடுத்தது ஒரு எலிப்பொறி. அதை பார்த்ததும் எலிக்கு மூச்சே நின்று விடுவது போல் இருந்தது. உடனே ஒரே ஓட்டமாக ஓடி வீட்டில் இருந்த கோழியிடம் போய் சொன்னது. பண்ணையார் ஒரு எலிப்பொறி வாங்கி வைத்துள்ளார், எனக்கு பயமாக இருக்கின்றது என்றது. அதற்கு அந்த கோழி, உன்னை பொறுத்தவரை இது கவலைப்பட வேண்டிய செய்திதான். நல்ல வேளை இந்த எலிப்பொறியால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றது. கவலையடைந்த எலி உடனே அது பக்கத்தில் இருந்த வான்கோழியிடம் அதே செய்தியை போய் சொன்னது. வான்கோழியும் அதே பதிலை சொல்லியதோடு, நான் எலிப்பொறியை பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டேன் என்றது. மனநொந்த எலி அடுத்ததாக பக்கத்தில் இருந்த ஆடு ஒன்றிடம் போய் அதே செய்தியை சொல்லியது. ஆனால் ஆடும் அதே பதிலை சொல்லியதோடு, எலிப்பொறியை பார்த்து என்னையும் பயப்பட சொல்கின்றாயா என்று நக்கலாக சிரித்தது. அன்று இரவு எலிப்பொறியில் ஒரு பொரித்த மீன் துண்டை வைத்துவிட்டு வீட்டுக்காரரும் அவர் மனைவியும் தூங்க போய்விட்டனர். அரை மணி நேரம் கழித்து டமால் என்றொரு சத்தம். எலி மாட்டிக்கொண்டு விட்டது என்று பண்ணையார் மனைவி ஓடி வந்து எலிப்பொறியை கையில் தூக்கினாள். எலிக்கு பதிலாக பாதி மாட்டிக்கொண்டிருந்த பாம்பு ஒன்று எஜமானியின் கையில் கடித்து விட்டது. உடனே எஜமானி அம்மாவை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினார்கள். விஷத்தை முறிக்க ஊசி போட்ட பின்னரும் பண்ணையார் மனைவிக்கு காய்ச்சல் குறையவே இல்லை. அருகில் இருந்த ஒரு மூதாட்டி, பாம்பு கடிக்கு பின்னால் வரும் காய்ச்சலுக்கு கோழி ரசம் வைத்து கொடுத்தால் நல்லது என்று ஆலோசனை சொன்னாள். கோழிக்கு வந்தது ஆப்பு. கோழி அடித்து சூப் வைக்கப்பட்டது. இதனால் கோழி உயிரை விட்டது. அப்போதும் பண்ணையார் மனைவியின் காய்ச்சல் தணியவில்லை. உறவினர்கள் சிலர் வந்தார்கள். அவர்களுக்கு சமைத்து போட வான்கோழியை அடித்தார்கள். வான்கோழியும் உயிரை விட்டது. சில நாட்களில் அந்த அம்மாவின் உடல்நலம் தேறியது. பண்ணையார் மனைவி பிழைத்துக் கொண்டதை ஊருக்கு விருந்து வைத்தார்கள். இந்த முறை ஆட்டின் முறை. விருந்தாக ஆடும் உயிரை விட்டது. நடந்த இத்தனை நிகழ்வுகளையும் எலி வருத்தத்தோடு பார்த்து கொண்டிருந்தது. பண்ணையார் மனைவியின் பாம்பு கடிக்கு காரணமான எலிப்பொறியை தூக்கி பரணில் போட்டு விட்டார்கள். எலி தப்பித்து விட்டது. நம்மில் பலர் இப்படித்தான். அடுத்தவர்களுக்கு ஆபத்து வந்தால் கண்டு கொள்ளாமல் கடக்க பழகிவிட்டோம். அந்த ஆபத்து அருகில் இருக்கும் நமக்கும் பேராபத்தாக வந்துவிடும் வாய்ப்பு இருப்பதை ஏனோ மறந்து விடுகின்றோம். மற்றவர்களின் குறைகளை அக்கறையுடன் கேளுங்கள், ஆறுதல் சொல்லுங்கள். நீங்கள் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, 4 வார்த்தை ஆறுதலாக பேசுங்கள். இன்பத்தை விட துன்பத்தில் கரம் பற்றி உடன் இருப்பதே நல்ல நட்பு.